இந்த வீடியோவில் ஒரு வயசு குழந்தைக்கு பட்டுப்பாவாடை சட்டை எப்படி கட் பண்ணி தைக்கணுங்கிறத சொல்லி தர போகிறேன். இதில் தான் நம்ம தைக்க போகிறோம். இது டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் 1 மீட்டர் லைனிங் துணி எடுத்திருக்கேன். இப்போ பாவாடைக்கான பாடி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். குழந்தையோட மொத்த உயரம் வந்து 24 இன்ச்சு. அதில் 9 இன்ச்சு பாடி பீஸ்க்காக எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு பட்டி துணி உள்ளே ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு இடுப்பும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது 4 மடித்து போட்டிருக்கேன். மடித்த பக்கம் உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்துக்கு 2 இன்ச்சு. கழுத்து இறக்கம் 3 இன்ச்சு. ஃப்ரண்ட் பீஸ்க்கு, பேக் பீஸ்க்கு 2 இன்ச்சு. ஆம் ஹோல் அளவு வந்து மொத்தம் 20 இன்ச்சு. ஆம் ஹோல் சுற்றளவு ஒரு சைடுக்கு 5 இன்ச்சுன்னு எடுத்துட்டோம்னா 4 மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் 20 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு தையலுக்காக. இடுப்பு சுற்றளவு 20 இன்ச்சு. அதுக்கும் 5 இன்ச்சு கரெக்ட் அளவு. 1 இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். பேக் பீஸ் முதல் கட் பண்ணிக்கோங்க. இது பாடி பீஸுங்கிறதால 3 இன்ச்சு கழுத்துக்கு எடுத்துக்கோங்க. கழுத்து இறக்கம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே இறக்கமாக தான் இருக்கணும். இல்லை இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்து பாவாடையோட உயரம் இங்கே இப்போ 9 இன்ச்சு எடுத்துருக்கோங்களா, 15 இன்ச்சு கீழே எடுத்தோம்னா 24 இன்ச்சு மொத்த ஹைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 15 இன்ச்சு நம்ம மெயின் துணி எடுக்கும்போது அதோட 1 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மியாகவே உள்ள லைனிங் வச்சு தைக்கலாம். நான் 13 இன்ச்சு எடுக்கிறேன். உள்ள பாவாடைக்கு லைனிங் கொடுக்க. இந்த கிராஸ் பீஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. எடுத்த துணியை கிராஸாக மடித்து ஒரு அம்பர்லா ஷேப் கட் பண்ணிக்கலாம். இது உள்ளார பாவாடைக்கு லைனிங் வைக்கிறதுக்கு.
இல்லை இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 2 பீஸ், பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ்க்கு ரெண்டுத்துக்குமே வந்துடும். அடுத்து பாவாடையோட மெயின் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இடுப்பு சுற்றளவு வந்து 20 இன்ச்சு எடுத்திருக்கோம். மொத்தமே சுற்றளவு வந்து 20 இன்ச்சு தான். நம்ம ஒரு சைடு இதில் 25 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக எடுக்கிறோம். சுருக்கு வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு சைடு 25 இன்ச்சுன்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னா மொத்தமாக சேர்த்து 50 இன்ச்சு. இறக்கம் 15 இன்ச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்ட் பண்ண பக்கத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டும் கட் பண்ணியாச்சு. தைக்கும்போது இதை ஜாயின் பண்ணிவிட்டு சுருக்கு வச்சுக்கலாம். பாவாடை கட் பண்ணியாச்சு. இப்போ சட்டை கட் பண்ணலாம். லைனிங் துணியை 4ஆக மடித்து வச்சுருக்கேன். சட்டையோட உயரம் 13 இன்ச்சு எடுத்துருக்கேன் நான். மேலே ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டர் மடித்து தைக்கிறதுக்காக. கீழே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே 1/4 இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கோங்க. இது ஷோல்டர் மடித்து தைக்கிறதுக்காக, இது கீழே மடித்து தைக்கிறதுக்காக. இந்த அளவு எடுத்து ஷோல்டர் அளவு வந்து 4 இன்ச்சு. 2 இன்ச்சு வந்து கழுத்துக்கு. கழுத்து இறக்கம் வந்து 3.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ்க்கு, பேக் பீஸ்க்கு 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ நீங்கள் கழுத்து வரைஞ்சிக்குங்க. ஆம் ஹோல் அளவு வந்து சுற்றளவு 20 இன்ச்சு. ஒரு பக்கத்துக்கு நான் 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்குங்க. இடுப்பு சுற்றளவு வந்து 5 இன்ச்சு. 1 இன்ச்சு தையலுக்காக. இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம்.
பண்ண பேக் பீஸை வெளியே எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. நான் அதில் வேறு கலர் ஒன்று அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட் பீஸ்க்கு டிசைன் கொடுக்க போகிறேன். டிசைன் வரைஞ்சிக்கலாம். நான் பிரின்சஸ் கட் டிசைன் கொடுக்க போகிறேன். இதை கட் பண்ணிடலாம். இப்போ மெயின் பீஸ் கட் பண்ணிக்கலாம். உங்கள் துணியோட நல்ல துணி மேலே வச்சு லைனிங் துணியை நல்ல துணி மேலே வச்சு கட் பண்ணிக்கோங்க. பேக் பீஸ் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணியாச்சு. பேக் பீஸும் ரெடி. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து நான் பஃப் கை வைக்க போகிறேன். ஸ்லீவோட உயரம் வந்து 3 இன்ச்சு. தையலோட சேர்த்து தான் எடுத்திருக்கேன் நான். இதோட கட்டிங் வீடியோ முடிஞ்சது. எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாவாடை பீஸ் தைச்சிக்கலாம். பாவாடை பீஸோட பாடி பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. துணியை சென்டரில் மடித்து பேக் பீஸோட சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்காக. கட் பண்ணதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் வச்சு எல்லாத்தையும் மடித்து திருப்பிக்குங்க. இதை உள்பக்கமாக திருப்பி 2ஆக மடித்து இதுக்கு மேலே தையல் போட்டுக்குங்க. இதே போலவே இந்த கைக்கும் கழுத்துக்கும் வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ் வச்சு கழுத்தும் கையும் திருப்பி அடித்தாச்சு. இப்போ பாடி பீஸில் டக் பிடிக்கலாம்.
ஷோல்டரை சென்டரை பிடிச்சிக்கிட்டு 4 இன்ச் அளவுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு டக் பிடிக்கணும். இதே போல் மற்ற 3 சைடும் பிடிச்சிக்கோங்க. ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்கு 2 இன்ச்சில் 2 துணி எடுத்து வச்சுருக்கேன். ஊக்குப்பட்டி உள்ளார தான் போகணும், அதனால் மேலே வச்சு தைங்க. இது 2ஆக மடிச்சுட்டு ஒரு சின்ன மடிப்பு மடித்து இது மேலே வைக்கலாம். வச்சுட்டு தைச்சிக்கோங்க. இதுக்கு மேலே பதிச்சு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இது திரும்பவும் உள் பக்கமாக மடித்து விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஊக்குப்பட்டி தைச்சாச்சு. இப்போ ஐப்பட்டி தைக்கலாம். ஐப்பட்டியை உள் பக்கமாக திருப்பி வச்சு தைங்க. ஒரு சின்ன மடிப்பு மடித்து உள் பக்கமாக வச்சு திருப்பி தைச்சிக்கோங்க. இதையும் மடித்து ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. துணியோட நல்ல பக்கத்தில் திருப்பிட்டு இது மாதிரி 2ஆக மடிச்சுக்குங்க. பி ஷேப்பில் 2 தைச்சிக்கலாம். இதில் கொக்கி மாட்டுறதுக்காக. பட்டி பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கீழே ஜாயின் பண்ணுற பாவாடை பீஸ் எப்படி சுருக்கு வச்சு தைக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம 2ஆக கட் பண்ணி வச்ச துணியை ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் நல்ல பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படியே உள் பக்கம் திருப்பி இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுருக்கு வச்சுக்கலாம். சுருக்கு தச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்கள் இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்குங்க. நான் 20 இன்ச்சுக்கு எடுத்திருந்தேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ லைனிங் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். லைனிங் பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம்.
மடித்து தைச்சதுக்கப்புறம் இதுலேயும் 20 இன்ச்சு இருக்கான்னு சொல்லி நீங்கள் அளந்து பார்த்துக்குங்க. நல்ல துணியோட ராங் சைடில் வச்சு லைனிங் துணியை அட்டாச் பண்ணிக்கோங்க. தச்சு வச்ச பாடி பீஸை எடுத்து உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பி சைடு பிடிச்சிக்கோங்க ஒரு பக்கத்துக்கு மட்டும். தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சு இதை பிடிச்சிக்கோங்க. அதே போல் இந்த சைடு பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பாடி பீஸ் மேலே பட்டுப்பாவடையை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் 20 இன்ச்சு இருக்கான்னு அளந்து பார்த்துக்கோங்க. இப்போது பாவாடையோட உள்பக்கம் திருப்பி 1/4 இன்ச்சுக்கு உள்ளார மடித்து தைச்சிக்கோங்க. கீழே 2 இன்ச்சு வரைக்கும். இது எதுக்காக மடித்து தைக்கிறோம்னா ஊக்குப்பட்டியோட பாட்டம் இங்கே தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த பிசுரெல்லாம் உள்ளே மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. இறக்கம் ஒரு 2.5 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. இந்த சைடு அதே மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இதை திருப்பி பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். பட்டியோட நல்ல பக்கத்தை கீழ் பக்கமாகவும் துணியோட நல்ல பக்கத்தை மேல் பக்கமாகவும் வச்சு தைங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது நல்ல பக்கத்து மேலே திருப்பி மேலே ஒரு 10 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. உள்ளே இருக்க பிசுரை மேல் பக்கமாக தூக்கி விட்டுட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாவாடையோட சைடு பிடிச்சிடலாம். முதல்ல பாவாடையை நல்ல பக்கம் திருப்பி பிடிங்க. உள்பக்கம் திருப்பி பிடிக்கும்போது பிசுறு உள்ளே போயிடும். முதல்ல லைனிங் பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட்டுப்பாவாடையில் நான் பார்டர் அட்டாச் பண்ண போகிறேன். உங்களோட இது பார்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அட்டாச் பண்ணுற மாதிரினா துணியோட ராங் சைடில் துணியோட நல்ல பக்கத்தை வச்சு அடியில் தைச்சிடலாம். நம்ம தச்சதை திருப்பி மேலே ஒரு 10 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 10 இன்ச்சு தையல் போட்டுக்கணும். இது அப்படியே திருப்பி நல்ல பக்கம் மடிச்சு வச்சிடலாம். இந்த பக்கத்தையும் ஒரு மடிப்பு மடித்து பதிச்சுக்குங்க. இப்போ பேக் பீஸை நல்ல பக்கத்தில் வச்சு தச்சிடலாம். இது
இது உள்பக்கம் திருப்பி தையல் போட்டுக்கலாம். இப்படி பாவாடை தச்சு முடிச்சிட்டோம். அடுத்து சட்டை தைக்கலாம். பட்டு பாவாடை சட்டையோட சட்டையை தைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேக் பீஸ் தைக்க போகிறேன். துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு கழுத்தை அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பிடுங்க. திருப்பி பதிச்சிக்கலாம். இது உள்பக்கமாக திருப்பி இது மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுருங்க. பதிச்சு தைச்சதுக்கப்புறம் லைனிங் வச்சு பதிச்சிருங்க. பேக் பீஸ் தைச்சாச்சு. பேக் பீஸை சென்டராக மடித்து வச்சு நடுவில் கட் பண்ணிக்கோங்க. ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்காக. ரெண்டரை இன்ச்சில் 2 துணி எடுத்திருக்கேன். பாவாடை பீஸில் பெட்டிக்கோட்டில் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி எப்படி வச்சனோ அதே போல் தான் இதுலையும் வைக்கணும். நான் வச்சுட்டு காமிக்கிறேன். பேக் பீஸ்க்கு ஊக்குப்பட்டி ஐப்பட்டியும் தைச்சாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் தைக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் தைக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு டிசைன் மட்டும் கழுத்தை திருப்பிட்டு லைனிங் பதிச்சு தைச்சிக்கலாம். லைனிங்கை பதிச்சு தைச்சிக்கணும். இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். லைனிங்கை பதிச்சு தைச்சிக்கலாம். இது எல்லாத்தோட பிசுரையும் கட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பீஸோட.
ரொம்ப இழுத்தெல்லாம் ஜாயின் பண்ணாதீங்க. இந்த பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது தச்ச பீஸில் இந்த வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். கையை பதிச்சு திருப்பினதுக்கப்புறம் சுருக்கு வைக்கலாம். ஸ்லீவ் ரெண்டுத்தையும் தச்சாச்சு. பேக் பீஸை ரெண்டு அப்படி மடிச்சுக்கோங்க. ஷோல்டரை பிடிச்சி நடுவில் ஒரு 6 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு அளவுக்கு டாட் பிடிச்சிக்கோங்க. இதே போல் இன்னொரு பீஸ்லேயும் பிடிச்சிக்கோங்க. பேக் பீஸில் டக் பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸில் இங்கே லேஸ் வச்சுக்கலாம். தச்சு முடிச்சாச்சு. இப்போ பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். கையை மடித்து சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இதே போலவே இந்த பக்கம் ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ சைடு பிடிச்சிக்கலாம். கை சுற்றளவு 7 இன்ச்சு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஆம் ஹோல் அளவு வந்து 5 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு வந்து 20 இன்ச்சு. கீழே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலேயே நிறுத்திக்கோங்க. இப்போ சைடு பிடிச்சிடலாம். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் பிடிச்சிக்கோங்க. சட்டைக்கு நான் பார்டர் தைக்க போகிறேன். 3 இன்ச்சில் பார்டர் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். நம்ம பாவாடைக்கு மடிச்சு அடித்தோம் இல்லைங்களா, அதே போல் தான் மடிச்சு அடிக்கணும்.
திருப்பி பதிச்சு தையல் போட்டுக்கணும். இது அப்படியே மேல் பக்கம் திருப்பி இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கணும். இதை ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே மடித்து பதிச்சிருங்க. இப்போ நம்ம உள்பக்கம் திருப்பி அடிச்சுக்கலாம். பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இப்படி 2ஆ மடித்து அடிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பட்டுப்பாவாடை சட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.